எங்கள் சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோவோட டைட்டில் ஸ்பான்சர் வி பெஸ்ட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். அனைத்து விதமான எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சேவைகளை நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நல்ல அனுபவமுள்ள அட்வைசர் மூலம் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எட்டக்கூடிய இன்சூரன்ஸ் திட்டங்களை பெற திரையில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். நம்ம இனி செய்ய போகிறது பாதுஷா. அதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு 1 கப்பு, பால், உப்பு, சர்க்கரை, நெய். செய்முறை பார்க்கலாம். இப்போ பாதுஷா செய்யறதுக்கு மாவு எடுத்துக்கலாம். இது 1 கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கோம். மாவு போட்டிக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு, சர்க்கரை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். இதை மேலே ஃபஸ்ட்டு இதை கலந்துக்கலாம். எல்லாத்தையும் நெய் வந்து 1 ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இது போட்டு நல்லா பெசனிக்குங்க. தண்ணி ஊற்றுத்துங்க. பாதுஷா செய்யறதுக்கு நெய் போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும், சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் நெய் 1 ஸ்பூன் போடுறது. இப்போ நம்ம நெய் ஊற்றி நல்லா மாவு சாப்பிட்டா பெசஞ்சாச்சு. இப்போ பால் ஊற்றிக்குங்க. 1 டம்ளர் பால் இருக்கா, சின்ன டம்ளரில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து ஊற்றி பெசிச்சிங்க. கொஞ்சம் கட்டியாக பெசிச்சிங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கட்டியாக இருக்கும். கொஞ்சம் முடிஞ்ச அளவு கட்டியாக பிசினிக்குங்க. ரொம்ப தண்ணியாக பிசாதீங்க. அப்போ தான் வந்து இது மாதிரி நல்லா லேயராக இருந்ததுன்னா அந்த பாதுஷா பிச்சு அப்படி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. லேயராக இருக்கணும். கொஞ்சம் கட்டியாக பிசினி வச்சுக்கோங்க. நல்லா கட்டியாக பிசிஞ்சாச்சு. இது மாதிரி இருக்கும். இது 10 நிமிஷம் ஊட்டும். நம்ம அதுக்கு ஜீரகம் காய்ச்சிக்கலாம். இப்போ ஜீரக காசத்துக்கு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நான் 1 கப்பு சர்க்கரை வச்சுருக்கேன். தண்ணி வந்து பெரிய டம்ளரில் 1 டம்ளர் வைங்க. தண்ணி நல்லா இதை கலக்கி விட்டுனே இருக்கும். சர்க்கரை கரையிட்டு இருக்கும். நல்லா எல்லாம் கலக்கி விடணும். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் போடலாம். தூள் பண்ணி வச்சுருக்கோம். இது தொட்டிங்கன்னா இது கம்மி பதம் வரணும். வரல, இது கொஞ்சம் நேரம் ஆகும். ஜீரகம் ரெடி வச்சுக்கோங்க. அப்படின்னா ஒரு மாதிரி வச்சுக்கோங்க. அப்படின்னா ஒரு மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ கம்மி பதம் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். தொட்டு அப்படின்னா போட்டுக்கோங்க. ஒரு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இந்த 4 எலுமிச்சை பழம் விட்டுங்கன்னா ஜீரகம் வந்து கட்டி ஆகாது இருக்கும். எப்போவுமே இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால நம்ம 4 எலுமிச்சை பழம் சாப்பிட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். மாவு ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம குட்டி பாதுஷா பிடிச்சிக்கலாம். இதுமாரி உருண்டையாக பிடிச்சி லைட்டாக அப்படியே அனுப்பி விட்டிங்கன்னா அப்படியே கொண்டு கூட வந்துடும் பாதுஷா. முசம் பாதுஷா பிடிச்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சுட்டுக்கலாம். இப்போ பாதுஷா சோறு நம்ம கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 300 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. ஒன்று ஒன்றா போடலாம். பொறுமையாக டீ சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒன்று மாதிரி வேகும். திருப்பி விட்டுருக்கணும். ஒரே மாதிரி
நல்லா பொன்னிறமாகட்டும், கொஞ்சம் ஆகும், நல்லா ப்ரௌன் கலர் ஆகும். வெந்து போச்சு, எல்லாத்தையும் எடுத்துடலாம். நல்லா தேவையான வெந்துச்சுக்கலாம். ஜீரா பாதுஷா போட்டு கொஞ்சம் தண்ணி நமக்கு இந்த ஜீரவை நல்லா மேலே தள்ளி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஊறும் நல்லா. இது நல்லா 10 நிமிஷம் ஊறிட்டோன்னே நான் காமிச்சேன். ஊறிச்சு, பிளேட்டில் மாற்றிடலாம். நான் பாதுஷா செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். எங்கள் நியூஸ் பார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்ம வீட்டில் பாதுஷா செஞ்சுருக்காங்க, சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு டேஸ்ட். சூப்பர் வச்ச உடனே வெண்ணெய் மாரி போதுப்பா, நல்லா இருக்கு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு போகிறோம், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோவோட டைட்டில் ஸ்பான்சர் வி பெஸ்ட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். அனைத்து விதமான எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சேவைகளை நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நல்ல அனுபவம் உள்ள அட்வைசர் மூலம் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எட்டக்கூடிய இன்சூரன்ஸ் திட்டங்களை பெற திரையில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.